சபரிகிரீஷன் ஐயப்பன் ஐயப்பன் கண்கண்ட தெய்வமாக எல்லாருக்கும் கலியுக வரதனாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். கோடிக்கணக்கான பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதி சமயத்துல சபரிமலைக்கு போய் அன்னதானங்கள் செய்து விரதங்கள் இருந்து 48 நாட்கள் விரதங்கள் இருந்து சரணங் கோஷங்களுடன் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரா. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கா, எல்லா வளங்களையும் அடையறா. அப்பேற்பட்ட ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு இங்கேருந்து யாத்திரையாக கிளம்பி ட்ரெயின்லையோ அல்லது வேன்லையோ பஸ்ஸுலையோ பாத யாத்திரையாகவோ இப்படி பல விதத்துல போறா. இப்படி போறச்ச எதை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்றால், முக்கியமாக ட்ரெயின், பஸ், வேன் இந்த மாதிரிலாம் யாத்திரை பண்றச்ச பொழுதுபோக்குவதற்காக சினிமா பார்க்கறது, டிவியில சினிமாவை போட்டு விடுறது, கார்லயே டிவிலாம் வந்துடுது, அதுல சினிமாவை போடுறது, சினிமா பாட்டுகளை மனதிற்கு ஒரு விகாரத்தை ஏற்படுத்தக்கூடியதான மனோவிகாரத்தை ஏற்படுத்தக்கூடியதான சங்கீதம் சினிமா பாட்டுக்களை கேட்பது, பார்ப்பது, அந்த மாதிரி ஒரு மனோவிகாரத்தை ஏற்படுத்தக்கூடியதான பேச்சுக்களை பேசுவது அல்லது செல்போனில் காண்பது, கேட்பது, இந்த மாதிரி செயல்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இது அதிகமாக நடைபெறுகிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்படி இல்லாம ஒரு கேளிக்கையாக இந்த யாத்திரையை செய்யாமல் பயபக்தியுடன் ஈடுபாட்டுடன் ஐயப்பனுடைய தரிசனத்திற்கு நாம் செல்கிறோம் என்ற ஒழுக்கத்துடன் இந்த யாத்திரையை கடைபிடிக்க வேண்டும். 5 வேளை சாப்பிட்றது, 4 வேளை சாப்பிட்றது, அதே மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டே யாத்திரை பண்றது, இதெல்லாம் தவிர்க்கணும். விரதம் இருப்பவர்கள் நியாயப்படி ஒரு வேளை தான் சாப்பிடணும். ராத்திரியில பலகாரம் பண்ணலாம், இதுதான் விரதம்னு பேரு. நன்னா 4 வேளை நன்னா சாப்பிட்றது, அதுக்கும் தாண்டி ஸ்நாக்ஸை சாப்பிட்றது, எந்த போற இடத்துலலாம் எந்த ஹோட்டல் நன்னா இருக்கோ எல்லா ஹோட்டலுக்குள்ளேயும் உள்ள போயிட்டு வெளியில வருது, இதெல்லாம் ரொம்ப தவறு. இப்படிலாம் இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் செய்யும் விரதமானது முழுமையான பலனை கொடுக்கிறது. ஐயப்பனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம்.